ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. சேதுவும் கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப கருப்பு வராரு. வந்துட்டு சொல்றாரு, நீ வந்து அவசரப்பட்டுட்ட அப்படின்னு நான் சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேன். அந்த தமிழ்ச்செல்வி ஒரு தப்பு பண்ணிட்டா, ஆனா அதுக்காக நீ இவ்வளவு அவசரப்படக்கூடாது அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். அந்த பிள்ளை இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சு. இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன் பாரு. உங்க அக்கா வந்துட்டு சேர்த்து வச்சுச்சு இந்த குடும்பத்தோட. கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுச்சு. மலரை வந்து ஏமாத்தி போஸ் தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்ணப்போ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் உங்க அப்பா வந்துட்டு ஒரு தடவை அந்த பூச்சிக்கடியில இருந்து காப்பாத்துச்சு. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கும் காரணமா இருந்துச்சு. அது மாதிரி இந்த குடும்பத்துக்கு அந்த தமிழ்ச்செல்வி நிறைய செஞ்சிருக்கு. அதைத்தான் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். இதுக்கு மேல உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு சேது யோசிக்கிறாரு. சரி, கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்பாட்ட அப்படின்னு ஃபோன் பண்றாரு. ஆனா அவங்க அப்பா, நாங்க கிளம்பிட்டோம், நீ இன்னும் கிளம்பலையா? சரி, நாங்க முன்னாடி வண்டியில் போறோம், நீ பின்னாடி வண்டியில கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி, அங்க போய் அப்பா கிட்ட பேசிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சேது வரும்போது ஐஸ்வர்யாவும் நிக்கிறாங்க. நானும் உங்களோட வரேன், நம்ம அந்த டெக்கரேஷன் பண்ண கார்ல போலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வேற வழி இல்லாம அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு சேது. தமிழ்ச்செல்வி அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. நீ பஸ்ல எல்லாம் போக வேண்டாம், ஆட்டோல போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாச்சி இருக்காங்களே அவங்களும் தமிழ்ச்செல்வியோட அப்பா எல்லாம் சொல்றாங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான், நான் போயிட்டு ரெக்கார்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து 6 மாசம் கழிச்சு தான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சொல்றாங்க, அப்பா நீங்க மார்க்கெட் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அனுப்பிச்சு விட்டுறாங்க. தமிழ்ச்செல்வி நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது சாவித்திரி வந்துட்டு ஐஸ்வர்யா கடத்துறதுக்காக ஆட்களை ரெடி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்றாங்க அவங்க கிளம்பி வராங்க, அவங்க அந்த பொண்ணை வந்து கடத்திருங்கன்னு சொல்றாங்க. இவங்க வந்துட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி வரும்போது ஆப்போசிட்ல ஒரு லாரிக்காரங்க வந்து இடிச்சிடறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி ஆட்டோவோட கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்காங்க. அதே டைம்ல கரெக்டா சேதுவும் ஐஸ்வர்யாவும் வராங்க. அப்ப சேது யாரோ அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் தூக்க போறாங்க. பார்த்தா தமிழ்ச்செல்வி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி அடிபட்டு இப்ப பிரசவ வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து கார்ல படுக்க வைக்கிறாரு. அந்த டைம் கரெக்டா ஐஸ்வர்யா கடத்துறதுக்கு இருந்தாங்களே அவங்களும் அதை பார்த்துட்டு வந்துடுறாங்க. வந்து ஐஸ்வர்யா பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. சேது வந்துட்டு தமிழை கார்ல படுக்க வச்சுட்டு சண்டை போடுறாரு. சண்டை போட்டு ஐஸ்வர்யா காப்பாத்துறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து சரி அந்த பொண்ணை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வராங்க. அப்படி குத்த வரும்போது சேது வந்து பிடிச்சிடுறாரு. ஆனாலுமே அவங்களுக்கு காயம் பட்டுருது. ஐஸ்வர்யாக்கு வெட்டு காயம் படவும் அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா சேது அவங்களை எல்லாம் அடிச்சுட்டு ஐஸ்வர்யாவையும் கார்ல ஏத்திடுறாங்க. இப்போ சரி, 2 பேத்தையுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தலாம் அப்படின்ட்டு 2 பேத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வியும் பிரசவ வலியில இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் பக்கத்துல இன்னொரு இதுல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும். இப்போ என்ன பண்றது அப்படின்னு சேது யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சரி நம்ம அப்பதான் ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பதான் ஃபோன் பண்றாங்க. என்னடா எதுக்குடா கூப்பிட்டா, கல்யாணத்துக்கு வர சொல்லி கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கேக்குறாங்க. இல்ல அப்பதா, இப்படி தமிழுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்ப பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்பதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சேது. சரின்ட்டு அப்பத்தாவும் தமிழோட அம்மாவும் மட்டும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க அப்பா எல்லாம் மார்க்கெட் போயிட்டாங்க இல்லையா, சோ அவங்க 2 பேர் மட்டும் வராங்க. சேது இந்த விஷயத்த அவங்க வீட்டுல யார்ட்டையுமே சொல்லல. யார் கேட்டாலும் வந்துட்டு இருக்கோம் வரோன்னே சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அப்பத்தாவும் தமிழோட அம்மாவும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, தமிழ்ச்செல்விக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ரெட்டை குழந்தைங்கிற விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சிருமா, இல்ல அதை வச்சு வேற ஏதாவது பண்ண போறாங்களா, ஐஸ்வர்யா வந்து இப்ப கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்க போறாங்களா, இல்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.